அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலி யார் என்று கேட்டால், நாம் நினைப்போம் 1000 யானைகளை கொன்றவர் தாங்க பலசாலி. இல்ல போர்க்களத்தில 1000 பேர கொன்னவங்க தாங்க பலசாலி. அப்படி சொல்லுவோம். ஆனா நம்ம வள்ளுவர் சொல்றாருங்க, "ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். அப்பசி மாற்றுவார் ஆற்றலின் பின்." இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவர் யாருன்னா, ஏழை மக்களுடைய பசியை போக்குகின்றார் அல்லவா? அவர்தான். அவருக்கு பின்னாடி தான் மற்றவர்கள் எல்லாம் அப்படின்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். இந்த திருக்குறளை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்றைய புதிய அரசு தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான புதிய அரசு ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அம்மா உணவகம். அம்மா உணவகம் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில 410 இடங்களிலே செயல்படுகிறது. இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், ஏழை மக்களினுடைய பசியை போக்குவது. ரூ. 1க்கு ஒரு இட்லிங்க. தயிர் சாப்பாடு ரூ. 3, பொங்கல் ரூ. 5, கருவேப்பிலை சாப்பாடு ரூ. 5. எவ்வளவு விலை குறைந்த, அதுக்காக விலை குறைந்தனா தரம் கம்மி இல்ல, தரம் நல்லாயிருக்கும். அப்போது இதனால் என்ன நன்மை அப்படின்னா, பல கல்லூரி மாணவர்கள் குறைந்த செலவிலேயே மதிய உணவினை சாப்பிட முடியும், காலை உணவினை சாப்பிட முடியும். சிறிய வேலைக்கு செல்லக்கூடிய ஏழை எளியவர்கள் அதை சாப்பிட முடியும். சாலையோர வாசிகள் கூட இந்த அம்மா உணவகம் மிகப்பெரிய பலனாக, பக்கபலமாக இருக்கிறது. இப்ப முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இந்த அம்மா உணவகத்தை மறுசீரமைப்பு செய்வோம். இது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான திட்டமாகும். அந்த திட்டத்தை மீண்டும் மறுசீரமைப்பு செய்வோம் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கு என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். "அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி." பொருளை பாதுகாக்கக்கூடிய இடம் எது என்று யாரிடமாவது கேட்டால் அவர் சொல்லுவார்கள், வீட்டில் இருக்கிற பீரோவில் பொருள் பணத்தை வைத்து பாதுகாக்கலாம், வங்கியில் இருக்கிற லாக்கரில் பணத்தை வச்சு பாதுகாக்கலாம், அல்லது வேறு ஏதாவது புதையல் மாதிரி புதைச்சி வச்சு பணத்தை பாதுகாக்கலாம் அப்படி சொல்லுவாருங்க. ஆனால் வள்ளுவர் சொல்கிறாரு, பொருளை பாதுகாக்கின்ற இடம் என்னவென்றால் ஏழையினுடைய வயிறு. நம்மிடம் இருக்கின்ற பணத்தை ஏழை மக்களின் உணவிற்காக செலவழித்தால் அவர்கள் அந்த பசியாறி விட்டு நல்லா இருப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பொருளை பாதுகாக்கக்கூடிய இடமாக இருக்கும். பணத்தை வங்கியிலையோ புதையலாகவோ பீரோலையோ போட்டு வச்சா பணம் பணமாக பெருகும். ஏழைகளுடைய வயிற்றில் உணவாக போட்டு வைத்தால் அது அறமாக மாறிவிடும் என்பது வள்ளுவ பெருந்தகருடைய கருத்து. ஆகவே என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த பேரூராட்சிகளிலும் அம்மா உணவகத்தை கொண்டு வர வேண்டும். என்றால் நகராட்சி மாநகராட்சியில் மட்டுமே அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. மக்கள் தொகை சற்று அதிகமாக இருக்கக்கூடிய பேரூராட்சி பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதியிலும் அம்மா உணவகங்களை திறந்தால் அங்கே இருக்கின்ற ஏழை மாணவர்களும் ஏழை தொழிலாளர்களும் மிக்க பயன் பெறுவார்கள் ஐயா. இதை ஒரு கோரிக்கையாக வைக்கின்றேன். தங்களுடைய இந்த அருமையான திட்டத்திற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.